ஊருக்குள்ளார 4 பக்கமும் கருப்பு கொள்ளை வாழை கொள்ளையை வச்சு நடுப்புற வந்து திருட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது எதுக்கு ஊரை கொள்ளடிக்கிறதுக்கு? எங்கள் ஊர் தான் கிடச்சிச்சா? இந்த ஊர் உலகத்தில் இம்மா இடம் இருக்கு, இதுக்கு நாங்கள் தான் பள்ளிக்கடை ஆகணுமா? இந்த மாரி ஒரு முடிவு இந்த ஊருக்குள்ள வந்து இருக்குன்னு நாங்கள் பசி பண்ணி கிடந்தா கூட இந்த இடத்த விட்டு நவர மாட்டோம். நாங்கள் இந்த இடத்துல ஆக்கிரமிச்சுக்கிட்டு நாங்கள் எல்லாருமே குடும்பத்தோட வந்து உட்காந்துருவோம். நாங்கள் இப்போதான் கோமாரி வந்து ஆடு செத்துது மாடு செத்துது எல்லாம் அழிஞ்சு நாங்கள் இப்போதான் நிமிந்து நிற்கிறோம். நாங்கள் என்ன திருப்பியும் இந்த மாதிரி தண்ணி இல்லாத பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுங்க, விவசாயம் ஏற்கனவே ஆற்றுல தண்ணி வராமல் நாங்கள் பாலமாக வெடிச்சு விவசாயம் பாதிக்கப்பட்டு நாங்கள் உட்காந்துருக்கோம். திரும்பி தண்ணி இல்லாத பஞ்சம் வந்துச்சுன்னு வச்சுங்க, நாங்கள் தளர்ந்து முந்து இருக்க முடியாது. எங்கள் ஊர் அழியுதுன்னா இந்த இதனால தான். இதுக்கு பேர் கூட எனக்கு செல்ல தெரியலைங்க. ஆனால் இது இந்த கேஸ் எடுக்கிறதுனால தான் நாங்கள் ஊரில் எல்லாரும் செத்தா சாகணும். இதுக்கப்புறம் நாங்கள் ஆனால் சாகிற மாதிரி இருந்தால் கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் எழுதி கொடுத்துட்டு தாங்க சாவோம். இதுக்கப்புறம் காவேரி படுகையில் தோண்டி காற்றை எடுக்க போறா, என்ன செய்வோம்? காவேரி படுகையில் தோண்டி காற்றை எடுக்க போறா, என்ன செய்வோம்? மீத்தேன் எடுக்க வாரா, நிலக்கரி வேண்டும் என்பான் பேர என்ன தமிழ்நாடு முழுக்க வந்து பொங்கலை நல்லா சிறப்பாக கொண்டாடி இருக்கோம். விவசாயிகளுக்கும் விவசாயத்துக்கும் அதில் ஈடுபடுற எல்லாருக்கும் நன்றி செலுத்துறதுக்காக தான் அந்த பொங்கலை நம்ம வந்து கொண்டாடி இருக்கோம். ஆனால் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு நன்றி செலுத்துகிற திருவிழா அப்படிங்கிறது சடங்கு அப்படின்றது தொடர்ந்து இருக்குமா அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. குறிப்பாக வந்து தஞ்சாவூர் பகுதியை இன்றைக்கும் ஸ்கூலில் நம்ம வந்து பாடப்புத்தகங்கள் எல்லாத்துலேயும் தஞ்சை தான் வந்து நெற்களஞ்சியம், தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம் வந்து தஞ்சாவூர் பகுதி, காவேரி தான் அதிகமாக நெல்லை உற்பத்தி பண்ணுது. அதிலும் குறிப்பாக அந்த மேல் மண் அல்லது டெல்டா கழிமுக பகுதிகளில் காவேரி கொண்டு வந்து சேர்த்த அந்த மண் இருக்குது, அந்த மாதிரியான வளமான மண் உருவாகிறதுக்கு பல ஆயிரம் வருஷங்கள் திரும்ப ஆகும் நமக்கு. அந்த பகுதியில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடிய தொழிற்சாலை சார்ந்தோ அல்லது விவசாயம் அல்லாத மற்ற விரிவாக்க திட்டங்கள் அந்த பகுதியில் தொடர்ந்து நடந்து வந்துட்டு இருக்கிறத பார்த்தோம்னா இன்னும் 10-20 வருஷம் கழிச்சு அங்கே விவசாயம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அங்கே தொடர்ந்து சின்ன சின்ன அளவில் ரியல் எஸ்டேட்டுகளை உருவாக்குறது, அப்புறம் பீர் தொழிற்சாலை, தண்ணீர் தொழிற்சாலை, இந்த மாதிரி தொழிற்சாலைகள் தொடர்ந்து வர்றது, அப்புறம் இறால் குட்டைகள் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய இறால் பண்ணைகள் அங்கே வந்து ஏற்றுமதிக்காக மட்டுமே வளர்த்துட்டு இருந்தாங்க. இப்போ திரும்ப வந்து அந்த இறால் பண்ணைகள்லாம் வர ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையும் விட அதிகமாக ஒரு 15-16 சின்ன சின்ன தெர்மல் பவர் பிளான்ட்ஸ்லாம் வரப்போகுது அந்த இடத்துல. அதுக்காக 500 ஏக்கர் 1000 ஏக்கர் அப்படின்னு நிறையா வாங்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி அடிமடியிலே கை வைக்கிற மாதிரி பெரிய பிரச்சனை தான் வந்து மீத்தேன் வாயு எடுக்க போகிறது. தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் நிலத்தடியில் உள்ள நிலக்கரி படிவத்திலிருந்து மீத்தேனை எடுக்க கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன் அப்படின்ற நிறுவனத்துக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியிருக்கு. ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங், நீரை கொண்டு நிலக்கரியை உடைக்கும் முறையை பயன்படுத்தி இங்கே மீத்தேன் எடுக்க போகிறாங்க. ஆயிரம் அடி அல்லது எத்தனை அடி ஆழத்தில் நிலக்கரி இருக்கோ அது வரைக்கும் ஒரு பெரிய குழாயை செருவி அதிலிருந்து பக்கவாட்டில் பல திசைகளிலும் கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டர் தூரத்துக்கு போகிற அளவுக்கு குழாய்களை சொருக போகிறாங்க. குழாயின் வழியாக ஒரு கரைசலை செலுத்துவாங்க. பல லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீரில் மணலையும் 600க்கு மேற்பட்ட பல்வேறு நோய்களை உருவாக்கக்கூடிய ரசாயன பொருட்களையும் கலந்து இந்த பிளவை ஏற்படுத்தக்கூடிய கரைசலை இந்த குழாயின் வழியாக அதிக அழுத்தத்தில் உள்ள செலுத்துறாங்க. பக்கவாட்டு குழாய்களில் துவாரங்கள் இருக்கும்.
அதிக அழுத்தத்தில் செலுத்தப்படுகிற இந்த கரைசல் அந்த துவாரங்கள் வழியா நிலக்கரி படிவத்துல தெறிப்புகளை ஏற்படுத்தும். நிலக்கரியோட பிணைந்துள்ள அந்த மீத்தேன் இந்த தெறிப்புகள் வழியா நீரோட வெளியேறி இந்த கரைசலோட கலந்துரும். கரைசல், தண்ணீர், மீத்தேன் இதையெல்லாம் குழாய் வழியா உறிஞ்சி வெளியில் எடுக்கிறாங்க. அதிலிருந்து மீத்தேனை மட்டும் பிரித்து எடுத்துட்டு ரசாயன பொருட்கள் கலந்துள்ள அந்த கழிவு நீரை எடுக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள குட்டைகள்ல ஆவியாகிற மாதிரி விட போறாங்க. இதுதான் நடக்க போகுது. இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் வழியா பார்க்குறப்ப இதுதான் நம்ம செய்யற நன்றி கடனா விவசாயிகளுக்கும் விவசாயத்துக்கும் அப்படிங்கிற கேள்விதான் முன்னாடி எழுப்புது. நிலத்துக்கு அடியினில் உடனே காற்று எங்கு இருக்கும், மூடம் தானே தண்ணீரை வெளியேற்றி பகுத்து மீத்தேன் பிரிக்க வேண்டும். சுலபம் தானா தண்ணீரை வெளியேற்றி பகுத்து மீத்தேன் பிரிக்க வேண்டும். சுலபம் தானா ரௌத்திரம் பழகு.